கோவையில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான ராதா பாலாமணி டிராஃபி கோகோ போட்டியில் 70க்கும் மேற்பட்ட பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். கோவை வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி மற்றும் கோயமுத்தூர் மாவட்ட கோகோ அசோசியேஷன் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோர் இணைந்து மாவட்ட அளவிலான ராதா பாலாமணி டிராஃபி கோகோ சாம்பியன்ஷிப் போட்டி தொப்பம்பட்டி பிரிவில் உள்ள வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. சப் ஜூனியர் மற்றும் ஜூனியர் என இரு பிரிவுகளாக நடைபெற்ற இதில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் தனி அணிகளாக விளையாடினர். போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக போட்டிகளை பள்ளியின் தாளாளர் பிரதேவ் ஆதிவேல், கோயமுத்தூர் மாவட்ட கோகோ ஆண்கள் மற்றும் பெண்கள் அசோசியேஷன் செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். நாக் அவுட் போட்டிகளாக நடைபெற்ற போட்டியில் 12 வயதுக்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் MTN பள்ளி முதலிடத்தையும் கோவை வித்யா மந்திர் 2ஆம் இடத்தையும் பிடித்தன. மாணவியர் பிரிவில் MTN முதல் இடத்தை பிடித்தது. 14 வயதுக்கு உட்பட்ட மாணவர் பிரிவில் MTN முதல் இடத்தையும் மாணவியர் பிரிவில் DNGR பள்ளி முதலிடமும் பிடித்தது. தொடர்ந்து வெற்றி பெற்ற அணிகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அன்பார்ந்த பத்திரிகையாளர் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம கோவை வித்யா மந்திர் ஸ்கூல் அவினாஷ் ரோட்டில் இருக்கிற நம்ம ஸ்கூலில் அண்டர் 12 அண்ட் அண்டர் 14 கேட்டகரிக்காக கொக்கோ விளையாட்டு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்குது. கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் 64 டீம் இந்த டோர்னமெண்ட்டுக்கு பங்கேற்றிருக்காங்க. அதாவது த ரைட் ஏஜ் ஃபார் ஸ்டார்டிங் எனி ஸ்போர்ட் 8ன்னு சொல்லுவாங்க. 8 வயசுலேருந்து ஒரு குழந்தை ஸ்போர்ட்ஸில் அஜிலிட்டியாக ஃபிட்னஸாக இருந்தால் தான் அவன் மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருக்குது, ஒரு ஊண்டுகோலாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. அதை ஊக்குவிக்க வகையாக நம்ம கோவை வித்யா மந்திர் ஸ்கூலில் அண்டர் 12 அண்ட் அண்டர் 14 கேட்டகரி கொக்கோ விளையாட்டு நடத்துகிறோம். கொக்கோ விளையாட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மிக அருமையான விளையாட்டு. ஏன்னா மோஸ்ட் அஜிலிட்டி அண்ட் ஃபிட்னஸ்ங்கிறது கொக்கோலேருந்து வருது. ஒரு சேஸ் பண்ணுறான், சேஸ் பண்ணுறது இப்போ கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி 90 டிகிரியில் சேஸ் பண்ணுறான். ஸோ கான்சென்ட்ரேஷன் ஃபோக்கஸ் அது இம்ப்ரூவ் ஆகுது. அதே மாதிரி ஒரு டிஃபென்ஸ் ஓடுறான்னா அவனுக்கு கொக்கோ விளையாடுறது மட்டும் இல்லாமல் அவன் ப்ராப்ளம்ஸ் லைஃப் வர ப்ராப்ளம்ஸை சேலஞ்சிருந்து எவைட் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த கேம். இப்போது நம்ம பார்த்துருக்கோம், ஒலிம்பிக்ஸில் நம்ம இந்தியா வந்து 6 மெடல் வாங்கி கிட்டத்தட்ட 60லேருந்து 70 பொசிஷனில் நம்ம இந்தியா இருக்குது. என்னதான் கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணாலும் கூட அன்லெஸ் அண்ட் அதர்வைஸ் ஸ்போர்ட்ஸு ஸ்கூலில் இருந்தால் தான் மட்டும்தான் இந்தியா வந்து ஒலிம்பிக்ஸ் ஜெயிக்க முடியும். நம்ம ஒலிம்பிக்ஸில் ஜெயிச்சு ஸ்டேட்டஸ் வைக்கிறது முக்கியமான விஷயம் கிடையாது. ஸ்போர்ட்ஸை அட் த ஏஜ் ஆஃப் 10, 12 இருந்து நம்ம ஊக்குவிச்சா மட்டும்தான், என்கரேஜ் பண்ணால் மட்டும்தான் அவங்க மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயராக நம்ம நாட்டு இந்தியாவுக்கு பல மெடல்களை வாங்கி கொடுக்குற ஒரு நபராக ஒரு வீரராக அமைவான். ஸோ அப்துல் கலாம் சொன்ன மாதிரி got to be an aspirational ஒரு ஃபெலோவாக இருக்கணும், நம்ம ஒரு ஹியூமன் பீங்காக இருக்கணும்னு சொல்லுவார் அடிக்கடி. ஆம்பிஷனாக நிறைய வச்சுக்கணும், ஏம் இருக்கணும்னு சொல்லுவார். ஸோ அதை பொறுத்து இப்போ அந்த 10 இங்கே வந்திருக்கிற குழந்தைகள் முக்கியமான வயசு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 13 தான். இந்த வயசு குழந்தைகளுக்கு இப்போ வந்து அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் உண்டாச்சுன்னா ஒன் டே தே வில் ரெப்ரசன்ட் த கண்ட்ரி ஃபார் ஷோர். இப்போ கரண்ட்லி த கவர்மெண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி இந்தியா கிட்டத்தட்ட 1000 பேர்த்துக்கு 5 லட்சம் ரூபா வருஷத்துக்கு உதவித்தொகையாக வழங்கியிருக்காங்க கேலோ கேம்ஸ்க்கு. அது அண்டர் 17க்கும் அண்டர் 21க்கும் பொருந்திருக்குது. ஸோ நம்ம கோவை வித்யா மந்திர் ஸ்கூல் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறோம், ஆனரபிள் மினிஸ்டர் ஸ்ரீ மன்சுக் மாண்டியாஜிட்ட என்ன வைக்கிறோன்னா, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாட்ட இதையே அண்டர் 14 கொண்டு வாங்க, ஜூனியர் அண்ட் சப் ஜூனியருக்கும் இந்த என்கரேஜ்மெண்ட் கொண்டு வாங்க. அந்த 1000 பிளேயரை 2000 பிளேயரை ஆக்குங்க. தட்ஸ் ஹவு த ஸ்போர்ட்ஸ் வில் க்ரோ இன் த கண்ட்ரி. பிகாஸ் ஃபாரின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌட் ஃபுட்பாலர், பேஸ்கெட் பாலர், வாலிபால் தைரியமாக சொல்லுவான். ஆனால் நம்ம கண்ட்ரியில் அப்படி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, பேரண்ட்ஸ் ஜென்ரலி என்ன படித்து ஃபஸ்ட்டு மார்க்குவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்குது. அந்த மைண்ட் செட் உடஞ்சி ஸ்போர்ட்ஸும் ஒரு கரியராக எடுத்து ஸ்போர்ட்ஸ்லேயும் அவன் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம நீரஜ் சோப்ரா வரட்டும், ஹாக்கி பிளேயர்ஸ் அத்தனை பேர், ஹர்மன் பிரீத் ஆகட்டும், அத்தனை பிளேயர்ஸ் மெடல் வாங்கி கொடுத்த சில்வர் மெடலிஸ்ட், கோல்டு மெடலிஸ்ட் எல்லாம் இருக்கட்டும். ஸோ இதுதான் ரிக்வஸ்ட். ஸோ ரொம்ப அருமையானது இருக்குது. இதுக்கு முக்கியமாக சப்போர்ட் பண்ணது நம்ம சிவகுமார் சார், செக்ரட்டரி ஆஃப் கொக்கோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், அண்ட் சண்முக பிரியன் சார், அனதர் கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அதை தாண்டி திரு நெல்சன் அவர்கள், த பிரசிடென்ட் ஆஃப் கொக்கோ அசோசியேஷன் தமிழ்நாடு, செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு,
they have been giving immense support for the last one month. ரொம்ப இந்த டோர்னமெண்ட்டுக்காக ரொம்ப சப்போர்ட் கொடுத்தாங்க. அதுவும் இந்த டோர்னமெண்ட் வந்து ரொம்ப ஒரு எமோஷனலாக இருக்கணும் காட்டி ராதா பாலாமணிங்கிறது எங்கள் அம்மா அவங்க பேரில் இந்த டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கிறோம். ராதா பாலாமணி ட்ரோஃபிங் இந்த ஃபர்ஸ்ட் இயர். இந்த டோர்னமெண்ட்டை வருஷம் கண்டிப்பாக நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம பள்ளி ஆரம்பிக்கும் போதே நம்ம நோக்கம் 6-7 ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு பள்ளி ஆரம்பிக்கும் முன்னாடியே என்ன யோசனைனா நம்ம ஏன் ஸ்போர்ட்ஸை நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதான் நம்ம வந்து 80% ஆஃப் ஸ்கூல் ஏரியா ஸ்போர்ட்ஸுக்கு நம்ம டெடிகேட் பண்ணியிருக்கோம். ஏன் ஸ்போர்ட்ஸ் நம்ம குழந்தை என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஒய் கான்ட் எ ஃபெலோ செட்டிங் இன் அவர் ஸ்கூல் ரெப்ரசென்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி த கிரேஸ் ஆஃப் காட், த கிரேஸ் ஆஃப் நேச்சர் will be able to make our students represent for the country. Thank you for all the media person to come here. ரொம்ப நன்றி. And also for all the supporting staff of different school, irrespective of the அவங்களுக்கு முக்கியமான டைம்லையும் கூட மோஸ்ட் வேல்யூபிள் டைம்லையும் கூட அவங்க டைம் எடுத்து 64 டீம் இந்த கொண்டு வந்திருக்கிறது ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.